வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி UGTRB கெமிஸ்ட்ரி UNIT-1. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா UNIT-1 ஓவர்வியூ பார்த்தோம். என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நாம். ஸோ UNIT-1 பார்த்தீங்கன்னா ஏபின்னு 2 செக்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷனில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ரெண்டாவதுல கெமிக்கல் பாண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இருக்கிற சப் டாபிக்ஸில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம படிச்சுட்டே போவோம். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த அட்டாமிக் மாடல்ஸ். அட்டாமிக் மாடல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆட்டம்ஸை பற்றின ஃபண்டமெண்டல்ஸை நம்ம படிக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பேசிக் இன்ட்ரோடக்ஷன். Atom is the basic component. Some of the basic term about the atom is given below. The particles constituting an atom are the electron, proton and the neutron. ஒரு ஆட்டமில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஆட்டமை உருவாக்குறது. சரிங்களா? The an atom is composed of two regions. One is the nucleus and other one is the outer region. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டமை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த ரீஜியனில் which is the center of the atom and contains protons and the neutrons. ஓகேங்களா? ஸோ நியூக்ளியஸில் தான் வந்து உங்களுக்கு ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு ரீஜன் ஆட்டமில். ரெண்டாவது the outer region of the atom which holds its electrons in its orbit around the nucleus. ஸோ நியூக்ளியஸில் ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. இதை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்குது. அந்த ஆர்பிட்டில் தான் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு ஒரு ரீஜியனு, அவுட்டர் ஷெல்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு ரீஜன். ஓகேங்களா? ஸோ 2 ரீஜன் சொல்லியிருக்கோம் நாம். ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் ஹேவ் அப்ராக்சிமேட்லி சேம் மாஸ். ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் சேம் மாஸ் தான். இட் இஸ் அபவுட் 1.67 × 10⁻24 கிராம்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1.67 × 10⁻24 கிராம்ஸுங்கிறத நம்ம வந்துட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட்னு சொல்லலாம், இல்லை 1 டாலர்னு சொல்லலாம். அதாவது 1 AMU is equal to 1.67 × 10⁻24 கிராம்ஸ். இதையே தான் நம்ம வந்து டால்டன்னு சொல்கிறோம் நாம். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கிராமை எப்படி கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை மில்லிகிராமாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆப்ஷன்ஸில் வந்துட்டு எல்லாமே கிராமில் கொடுத்துருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் இதையே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு இது மில்லிகிராம், ஒரு இதில் கிராம், ஒரு இதில் கிலோகிராம் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் கன்வர்ஷன் ஃபேக்டரை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. சரிங்களா? ஈச் எலக்ட்ரான் ஹேஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரான்னாலே நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த சார்ஜ் -1 ஈக்குவல் டு த பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான். ப்ரோட்டானோட சார்ஜ் +1. சரிங்களா? நியூட்ரான்ஸ் ஆர் த அன்சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஃபவுண்ட் வித்தின் த நியூக்ளியஸ். ஓகே, நெக்ஸ்ட் பீரியாடிக் டேபிள்ஸை பற்றின சில ஃபண்டமெண்டல் டெர்மினாலஜிஸ். ஓகேங்களா? த பீரியாடிக் டேபிள் இஸ் அ டேபிள் லாஜிக்கலி ஆர்கனைசஸ் ஆல் த நோன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது அழகாக அடிக்கிறல புக்கு, அந்த மாதிரி பீரியாடிக் டேபிளில் எலமெண்ட்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட லாஜிக்கில் அடுக்கி வச்சுருக்காங்க. சரிங்களா? அது என்ன லாஜிக்ன்றது நம்ம இந்த யூனிட்ஸ் படிக்கும்போது ஒவ்வொரு இதாக பார்ப்போம் நம்ம வீடியோஸில். சரிங்களா? அந்த பீரியட் டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்படி டேபிள் இருக்குன்னா அதில் ரோஸ் நிறையா இருக்கும், காலம்ஸ் நிறையா இருக்கும் இல்லைங்களா? பீரியட் டேபிளில் இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, இந்த ரோஸ் எல்லாத்தையுமே வி கால் தம் as periods. இந்த காலம்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வி கால் தம் as groups. Each row is named period where all the elements have same number of atomic orbitals. Atomic orbitals சேமாக இருக்கும். Then each column is called as group where the elements have the same number of electrons. ஓகேங்களா? ஸோ ரோவை பொறுத்தவரையிலும், அதாவது பீரியடை பொறுத்தவரையிலும் சேம் நம்பர் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டாலாக இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏதோ ஒரு ரோ எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எத்தனை நியூக்ளியஸு எத்தனை ஆர்பிட்டால் இருக்காங்கனாக்கா மேபி அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே 2 ஆர்பிட்டாலாக இருக்கலாம். சரிங்களா? குரூப்பை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குரூப் வந்துட்டு இப்படி இருக்குது. இதில் நீங்கள் எந்த எலமெண்ட்டை பீரியட் டேபிளில் பிக்கப் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் குரூப்பில் அதில் வந்துட்டு சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸாக இருக்குமாம்மா, அவனுடைய அவுட்டர் ஆர்பிட்டால். ஞாபகம் வச்சுக்கோங்க, அவுட்டர் ஆர்பிட்டால். இன் திஸ் சாப்டர் வில் see more information about atomic structure and periodic classification. Okay, atoms are the extremely small particles that are basic building blocks of ordinary matter. Atoms can join together to form molecules which make up most of the objects. Different elements like oxygen, carbon, uranium are made up of different types of atoms.
An atom is the smallest unit of an element that will behave as that element. ஓகேங்களா? ஸோ ஆட்டம்ஸ் தனித்தனியாக இருக்குது. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மாலிகூல்ஸ் உருவாகுது. இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஆட்டம்ஸ், மேட்டர் ஆர் நீங்கள் மெட்டீரியல் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? So an atom is the smallest unit of an element that will behave as that element. Now let's discuss about different kinds of atoms. Okay, atoms என்னென்ன varieties இருக்குன்னு பார்ப்போம் நாம. So atoms பார்த்தீங்கன்னாக்கா once it was thought to be the smallest building blocks of the nature and are in fact made of smaller particles. Most often these particles are in balance and as such the atom is stable and lasts nearly forever. Some atoms are out of balance. This can make them radioactive. என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்டம்ஸ் வந்துட்டு பேசிக்காகவே பில்டிங் பிளாக் ஆஃப் த நேச்சராக நம்ம இமேஜின் பண்ணுறோம். யூஸ்வலாக அது ஒரு பேலன்ஸான நிலைமையில இருக்கும். அது மோஸ்ட் கேசஸ் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். ஓகே, நேச்சுரலி தே ஆர் ஸ்டேபிள். தே லாஸ்ட் ஃபார் எவர். அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் ஃபார் எவர் அன்லெஸ் அதர்வைஸ் வி கிவ் தம் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, and by giving the external force we make them as a radioactive element. Okay, otherwise atoms are stable and can live forever. Atoms are made of tiny particles called as protons, neutrons, electrons. நாம் பார்த்துட்டோம். protons and neutrons clump together to form central nucleus. நம்ம சொன்னதே தான். நியூக்ளியஸ்க்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டானும் நியூட்ரானும் இருக்குது. சரிங்களா? the electrons move in a cloud like region around the nucleus. ஸோ நியூக்ளியஸை சுற்றி க்ளவுடு மாதிரி ஒரு ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுது. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆட்டம். மோஸ்ட் ஆட்டம்ஸ் ஆர் ஸ்டேபிள். தேர் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ஆர் இன் பேலன்ஸ். பேரிங் அவுட்சைட் ஃபோர்ஸஸ் எ ஸ்டேபிள் ஆட்டம் வில் ஸ்டே த சேம் இன்டெஃபினெட்லி. ஓகேங்களா? அதாவது ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ்க்கு மத்தியில் பேலன்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. சரிங்களா? எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்குமே அது ஸ்டேபிளாக தான் இருக்கும். அடுத்தது ஐசோடோப்ஸ். எவ்ரி ஆட்டம் இஸ் அ கெமிக்கல் எலமெண்ட் லைக் ஹைட்ரஜன், அயன் ஆர் குளோரின். எவ்ரி எலமெண்ட் ஹேஸ் அ கசின்ஸ் கால்ட் ஐசோடோப்ஸ். தீஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். ஓகேங்களா? ஐசோடோப்ஸ் என்னது? எலமெண்ட்ஸ் தட் ஹாவ் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் பட் ஆர் அதர்வைஸ் த சேம். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நியூட்ரான் நம்பர் மட்டும் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? எலக்ட்ரான் 2 தான் இருக்கும், ப்ரோட்டான் 2 தான் இருக்கும், நியூட்ரான் நம்பர் மட்டும் வேறையாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஐசோடோப்னு சொல்கிறோம் நான். அண்ட் திஸ் எக்ஸஸ் நியூட்ரான் மே மேக் ஐசோடோப்ஸ் ரேடியோஆக்டிவ். இதுதான் முக்கியமானது. ஸோ நியூட்ரான் நம்பர்ஸ் மாறதுனால தான் ஒரு எலமெண்ட் வந்துட்டு ரேடியோஆக்டிவாக மாறுது. ஓகேங்களா? அடுத்து ரேடியோஆக்டிவ்னஸை பற்றி. சம் ஆட்டம்ஸ் ஹாவ் டூ மெனி நியூட்ரான்ஸ் இன் த நியூக்ளியஸ் which makes them unstable. They are radioactive and giving off particles until they become stable. உதாரணத்துக்கு நம்ம கையில் வந்து ஒரு ஹாட் வாட்டர் ஒரு கப்பில் இருக்குது. அந்த அந்த ஹாட் வாட்டர் இருக்கிற கப்பை வந்து நம்ம வெளியே வச்சோம்னா அந்த ஹீட் வெளியே போகிற வரைக்கும் அந்த வாட்டர் வந்து ஹாட்டாக தான் இருக்கும் இல்லைங்களா? ஹீட் வெளியே போனதுக்கப்புறம் வாட்டர் நார்மல் ஆகுது. இதே தான் ஒரு ஆட்டமில் வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த நியூட்ரான்ஸை ரேடியோஆக்டிவ் பார்ட்டிகல்ஸால் ரேடியேஷனாக வெளியே போகிற வரைக்கும் அது அன்ஸ்டேபிளாக தான் இருக்கும். அதெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் ஆட்டம் பிகம்ஸ் ஸ்டேபிள். ஓகே, அயான்ஸ். ஆட்டம்ஸ் வித் எக்ஸ்ட்ரா ஆர் மிஸ்ஸிங் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு அயான்ஸ். தே ஹாவ் அ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மெனி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது கவனிச்சிங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்துட்டு யூஷுவலாக இருக்க வேண்டிய நியூட்ரானை விட அதிகமான நியூட்ரான்ஸ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப். ஓகேங்களா? அதுவே இந்த எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா? எலக்ட்ரானில் வந்துட்டு ஒன்று கம்மியாக இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அயான்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே மேட்டர், ஆன்டிமேட்டர்னு இருக்குது. ஓகேங்களா? மேட்டர் அப்படிங்கிறது நார்மலாகவே நம்மகிட்ட இருக்க எலமெண்ட்டு. ஆன்டிமேட்டருங்கிறது எவ்ரி அட்டாமிக் பார்ட்டிக்கிள் ஹேஸ் அ ட்வின் ஆன்டி பார்ட்டிக்கிள் வித் அன் ஆப்போசிட் எலக்ட்ரிக் சார்ஜ். ஓகேங்களா?
எல்லா பார்ட்டிக்கிளுமே பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ட்வின்ஸ் சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஒரு ஆன்டி பார்ட்டிக்கிள் உண்டு. அந்த பார்ட்டிக்கிளை நம்ம ஆன்டி மேட்டர்னு சொல்கிறோம். இப்போ நான் என்கிட்ட இருக்க ஒரு ஆட்டம் வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குனாக்கா, அந்த ஆன்டி மேட்டர் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாக இருக்கும், ஆப்போசிட் சார்ஜாக இருக்கும். ஓகேங்களா? Antimatter of hydrogen atoms have been formed in the laboratory containing an antiproton, anti-electron. Antimatter is very rare and fragile. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹைட்ரஜனை வந்து நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறோம்? ஹைட்ரஜன் இருக்குது, அதில் வந்து ஒரே ஒரு ப்ரோட்டான் இருக்கும், அதனுடைய அவுட்டர் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நம்ம மேட்டர்னு சொல்கிறோம். சயின்டிஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்குது, அது வந்து ஆன்டி மேட்டர் அப்படிங்கிறாங்க. அந்த ஆன்டி மேட்டர் எப்படி இருக்குன்னாக்கா, இதனுடைய சார்ஜஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குமாம்மா. அப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானோட இருக்குது இல்லைங்களா, அப்போ இது வந்துட்டு நமக்கு ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டானோட இருக்குது இல்லைங்களா, இந்த 2 சார்ஜுமே ஆப்போசிட்டாக இருக்குமா. மேபி லைக் நியூக்ளியஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜாகவும், அவுட்டர் ஷெல் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கும். சரிங்களா? ஆன்டி மேட்டர். ஓகேங்களா? இதில் கவனிக்க வேண்டியது ஒன்று தான். என்னென்னா, இந்த ஆன்டிமேட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வெரி ரேர் அண்ட் ஃப்ராஜைல். கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். டிடக்ஷன் ஆஃப் த ஆன்டிமேட்டர் இஸ் டிஃபிகல்ட், ரியலி டிஃபிகல்ட், அண்ட் தே ஆர் அன்ஸ்டேபிள். Atoms consist of an extremely small positively charged nucleus surrounded by a cloud of negatively charged electrons. ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு நியூக்ளியஸ்க்குள்ளே ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரான்ஸ் இருக்குது, அதை சுற்றி ஒரு cloud of electrons இருக்குது. சரிங்களா? Proton, neutron, electron. Although typically the nucleus is less than 1/10,000 the size of the atom, the nucleus contains more than 99.9% of the mass of the atom. இது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்ககிட்ட வந்து ஒரு ஆட்டம் இருக்குது. சரிங்களா? இந்த ஆட்டம்னுடைய டோட்டல் வால்யூம், இதில் டோட்டல் வால்யூமை 10,000 எடுத்துக்கோங்க. இதில் இந்த நியூக்ளியஸ் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, வரைகிறப்ப இப்படி பெருசாக வரையணும் இல்லையா. ஆக்சுவலாக இந்த நியூக்ளியஸ்னுடைய வால்யூம் எவ்வளோ தெரியுமா? அந்த நியூக்ளியஸ்னுடைய வால்யூமு 1/10,000. ஓகேங்களா? அவ்வளவு சின்ன வால்யூம் தான் நியூக்ளியஸ்க்கு இருக்குது. பட் அதனுடைய மாஸ் பார்த்திங்கன்னா 99.9% ஆஃப் த ஆட்டம்னுடைய மாஸ் வச்சுருக்குது. சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு நியூக்ளியஸ் வந்துட்டு டென்சிட்டி அதிகம். நியூக்ளியஸ் ஹேஸ் ஹை டென்சிட்டி. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இங்கே பாருங்கள், இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியை, ஓகேங்களா, 1 × 10⁻15 மீட்டர். ஓகேங்களா? 1 × 10⁻15 மீட்டருங்கிறது என்னதுன்னா, எந்த ஒரு ஜென்ரலாகவே அட்டாமிக் ரேடியை அப்படிங்கிறது 1 × 10⁻15 மீட்டர்ஸ். ஓகே, இதை வந்து நீங்கள் வந்து சென்டிமீட்டர், மில்லிமீட்டருக்கு யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மாஸ் நம்பர். The number of protons in the nucleus is called the atomic number. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பருக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இந்த நியூக்ளியஸ் இஸ் ஜெனரேட்டட் பை n. நியூட்ரான்ஸை என்னன்னு சொல்கிறாங்க. ஓகே, மாஸ் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா ஜி ப்ளஸ் என்னன்னு சொல்கிறாங்க. ஜிங்கிறது அட்டாமிக் நம்பரு, என்னங்கிறது நியூட்ரான்ஸு. சரிங்களா? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். The mass of the nucleus in atomic mass units is usually slightly different from the mass number. கவனிச்சுக்கோங்க இந்த பாயிண்ட்டை. ஓகேங்களா? அதாவது mass of the nucleus வந்து in atomic mass unit is usually slightly different from the mass number. ஆக்சுவலாக மாஸ் நம்பரும் இதுவும் ஒன்றா தான் இருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அட்டாமிக் நம்பரையும் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸையும் சேர்த்தா சேமாக இருக்கணும். கரெக்டுங்களா? அதாவது மாஸ் நம்பருங்கிறது என்னது அல்டிமேட்டாக அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ரோட்டான்ஸு. ஓகேங்களா? அப்போ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸு ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸு இதான மாஸ் நம்பரு. அப்போ இதை வந்துட்டு சம் பண்ணோம்னா இதனுடைய வேல்யூவுக்கும் அட்டாமிக் மாஸ் யூனிட்டுக்கும் வித்தியாசப்படுதாமா. சரிங்களா? அது ஏன்னு யோசிங்க.
எண்ட் ஆஃப் த லெக்சரில் நம்ம பார்ப்போம் நாம. சரிங்களா? ஒரு எலமெண்ட்டை வந்து இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு எலமெண்டல் சிம்பல் இருக்கும். இங்கே ஹீலியம்க்கு வந்து HEன்னு போட்டிருக்கோம். அட்டாமிக் நம்பரை வந்துட்டு லெஃப்ட் சப்ஸ்கிரிப்ட் லெஃப்ட் லோயரில் போட்டிருக்கோம் நம்ம அட்டாமிக் நம்பரு. ஓகேங்களா? அட்டாமிக் நம்பர் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? ஜீன்னு சொல்கிறோம். மாஸ் நம்பரு லெஃப்ட்டு சூப்பர்ஸ்கிரிப்டில் போட்டிருக்கோம். மாஸ் நம்பரை வந்துட்டு நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஏன்னு சொல்கிறோம். மாஸ் நம்பர் வந்து ஏ. இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சால் போதும். இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா நமக்கு நியூட்ரான் நம்பர் கிடச்சிரும். சரிங்களா? 2 தெரிஞ்சிடும். சம்டைம்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். நியூட்ரான் தெரிஞ்சிருந்தது இந்த 3 பேராமீட்டரில் 2 தெரிஞ்சிருந்ததுன்னா இன்னொன்று கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட்ஸ் அபவுட் ஐசோடோப்ஸ். Atoms of the same element can have different number of neutrons and they are called isotopes of that element. ஓகேங்களா? எலமெண்ட் வந்து சேம் தான், பட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மாறும்போது உங்களுக்கு மாறுது இல்லைங்களா? ப்ரீவியஸ் ஸ்லைடில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஐசோடோப்பில் நியூட்ரான் நம்பர் மாறுதுன்னு சொல்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? ஐசோடோப்புக்கு மாஸ் நம்பர் மாறுது. புரியுதுங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோடோப்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஓகே, இங்கே ஒரு எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் ஹேஸ் 3 isotopes. ஹைட்ரஜன் 1, ஹைட்ரஜன் 2, டியூட்ரியம், ஹைட்ரஜன் 3, ட்ரிட்டியம். ஓகேங்களா? ஹைட்ரஜன், டியூட்ரியம், ட்ரிட்டியம். ஓகே, ஹைட்ரஜனில் நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்துட்டு நியூட்ரான் கிடையாது, புரோட்டான் மட்டும்தான். ஏன்னா ஒரு நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போதும். ஓகேங்களா? டியூட்ரியத்தில் இது பைண்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு ஒரு நியூட்ரான் இருக்குது. அதனால் இதை வந்து டியூட்ரியத்தை ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்னு சொல்கிறோம் நாம். அடுத்து ட்ரிட்டியத்தில் பார்த்திங்கன்னா 2 நியூட்ரான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவாக பார்த்திங்கன்னா இந்த 3லேயுமே எது ஹைலி ஸ்டேபிள்னால் ஹைட்ரஜனை சொல்லலாம், எது ஹைலி அன்ஸ்டேபிள்னால் ட்ரிட்டியத்தை சொல்லலாம். சரிங்களா? அப்போ ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் அட்மாஸ்பியரில் அதனுடைய அவைலபிலிட்டியும் இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்டிவ் கொஷினில் வந்து இந்த 3ல் ஏதாவது பர்சன்டேஜ் ரேஷியோ கொடுத்து எது அதிகமாக இருக்கும் கேட்டாக்கா, கண்டிப்பாக அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கிறது ஹைட்ரஜன் தான். ஓகேங்களா? கம்மியாக இருக்கிறது ட்ரிட்டியம். 2க்கு இன்பிட்வீனில் டியூட்ரியம் இருக்கும். சரிங்களா? ஸோ அட் ப்ரெசென்ட் தேர் ஆர் 118 known elements which are typically displayed on the periodic table of the elements. ஓகேங்களா? 118 எலமெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பீரியட் டேபிளில் இருக்குது கரண்ட் டேட்டுக்கு. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது அன்றைக்கி ஸ்டேட்டஸ்க்கு எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு போகிறது உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அது மோஸ்ட் கேஸஸ் புதுசாக டிஸ்கவர் ஆனால் நியூஸ்லலாம் வரும். கொஞ்சம் வாட்ச் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம அகாடமிலையும் அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த பீரியட் டேபிள் டிஸ்பிளே இருக்க 108 எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு 1 to 98, ஓகேங்களா, எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர்ஸ் 1 to 98 have all been shown to exist in nature. 1 to 98 தான் நேச்சராக இருக்குது. சரிங்களா? அப்புறம் 99 to 118 வந்துட்டு சிந்தட்டிக் இல்லைனா ஆர்டிஃபிஷியல்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா? அப்போ சிந்தட்டிக் ஆர்டிஃபிஷியல்னால் என்ன மீனிங்னா, இது எல்லாமே வந்துட்டு லேபில் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கமர்ஷியலாக அவைலபிளாக இருக்கிறது வந்துட்டு ரேர் கேஸு. அஃப்கோர்ஸ் சம் ஆஃப் தம் ஆர் ஃபைண்டிங் ரியல் டைம் அப்ளிகேஷன், பட் மோஸ்ட் கேசஸ் இந்த சிந்தட்டிக் எலமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ எலமெண்ட்ஸ் வித் அட்டாமிக் நம்பர்ஸ் 1 to 98 have all been shown to exist in nature, while elements with atomic number 99 to 118 have only ever been produced artificially. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் ஆஃப் ஐசோடோப்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நியூக்ளியேட்ஸ் ஆர் ஆஃபன் ஐடென்டிஃபைடு யூஸிங் த நேம் ஆஃப் த எலமெண்ட். நம்ம என்னென்ன டெர்மினாலஜிஸ் பார்த்தோம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நியூக்ளியஸ்ன்னு சொன்னோம், அடுத்து ஆட்டம் சொன்னோம், ஆட்டம்குள்ளே நியூக்ளியஸ் இருக்குதுன்னு சொன்னோம், நியூக்ளியின்னு சொன்னோம். நியூக்ளியங்கிறது இந்த நியூக்ளியஸுடைய ப்ளூரல் ஃபார்மு. சரிங்களா? தென் இப்போ நியூக்ளியைடுன்னு சொல்கிறோம். நியூக்ளியைட் அப்படிங்கிறது என்னதுன்னா, எலமெண்ட்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அதனுடைய மாஸ் நம்பரையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியைட். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஹைட்ரஜன் இது வந்து ஆட்டம். ஓகேங்களா? அதுவே ஹைட்ரஜன் 1
அப்படின்னு அதனுடைய மாஸ் நம்பரையும் சேர்த்து சொன்னோம்னாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியைட். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ஸோ நியூக்ளியைட்ஸ் ஆர் ஆஃபன் ஐடென்டிஃபைட் யூஸிங் த நம்பர் ஆஃப் எலமெண்ட் அண்ட் த மாஸ் நம்பர். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் மாஸ் நம்பருங்கிறது நமக்கு தெரியும், டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஓகே. ஸோ ஹைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நியூட்ரான் கிடையாது, ப்ரோட்டான் மட்டும்தான். அதனால் H1 நம்ம சொல்கிறோம். நாம் லித்தியமில் வந்துட்டு 7 இருக்குது. இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? லித்தியமில் 4 நியூட்ரான் இருக்குது. 4 நியூட்ரானும் 3 ப்ரோட்டானும் இருக்குது. ஸோ டோட்டல் வந்துட்டு 7. ஓகேங்களா? மாஸ் நம்பர் வந்துட்டு 7. அதனால தான் லித்தியம் 7ன்னு சொல்கிறோம். இது ஒரு நியூக்ளியைட். ஓகேங்களா? When referring to the nucleides of the same element, they are generally termed as isotopes. ஓகேங்களா? ஒரே எலமெண்ட் தான் லித்தியம் 7, லித்தியம் 8, லித்தியம் 9 நம்ம சொல்லிட்டே போகலாம். அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த நியூட்ரான் நம்பர் வேரி ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா இங்கே பாருங்கள், 3 ப்ரோட்டானுக்கு 4 நியூட்ரான் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ இப்படியே நியூட்ரான் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுனாக்கா அன்ஸ்டேபிள் ஐசோடோப்பாக மாறுது இல்லைங்களா? அதுதான் சொல்கிறாங்க. ஸோ when referring to the nucleides of the same element, they are generally termed as isotopes, that is uranium-238 and uranium-235. Radioactive nucleides or isotopes are called as radionucleides or radioisotopes. என்னென்னா இந்த மாதிரி நியூட்ரான்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்னதை காஸ் பண்ணுதுன்னா அன்ஸ்டேபிலிட்டி தான் காஸ் பண்ணுது ஆட்டத்துக்கு. அந்த அன்ஸ்டெபிலிட்டி எல்லா எலமெண்ட்ஸ்லேயுமே ரேடியோ ஆக்டிவிட்டியை லீட் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அமங் த எலமெண்ட்ஸ் தேர் ஆர் 253 ஸ்டேபிள் நியூக்ளியஸ். நம்மகிட்ட 118 எலமெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்தா நம்ம அதில் ஸ்டேபிள் நியூக்ளியேட்ஸ் வந்துட்டு 253. மோர் தென் 3000 ஆர் ரேடியோ ஐசோடோப்ஸ். ஓகேங்களா? The majority of the radioisotopes are artificially produced and not presently found in nature. ஓகேங்களா? 3000 ரேடியோ ஐசோடோப்ஸ் நம்மளால கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ரேடியோட்டிவ் எலமெண்ட்ஸு. ஆனால் அதில் 2400க்கு பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா they are all completely artificial. They are all not found in the nature itself. Let's come to the end of the lecture. Summary of the lecture. Atom consists of particles such as electron, proton and neutron. Atoms have two regions. One is called as nucleus, other one is called as outer region. Nucleus consists of proton, neutron and outer region consists of electrons. Okay, then electron has negative charge. Negative charge. Proton has a positive charge. Neutron are uncharged. Okay. Generally electrons are stable indefinitely. பொதுவாகவே ஆட்டம்ஸு ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஐசோடோப்ஸ் என்னது? டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னது? வென் an atom have too many neutrons, it becomes unstable, hence it shows radioactivity. ஓகேங்களா? நியூட்ரான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அன்ஸ்டேபிளாக மாறுது ஆட்டம். அன்ஸ்டேபிளாக இருக்கிற ஆட்டம் ரேடியோ ஆக்டிவிட்டியை கொடுக்குது. சரிங்களா? அயான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்ட்ராவாகவோ இல்லை ஒரு எலக்ட்ரானை மிஸ் பண்ணியோ இருக்கும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஆர் மிஸ்ஸிங் எலக்ட்ரான்ஸ். ஆன்டிமேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா ட்வின் ஆன்டிபார்ட்டிகல் வித் ஆப்போசிட் சார்ஜ். ஓகே. நியூக்ளியஸ் ஹேஸ் வால்யூம் ஆஃப் 0.01% ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஆட்டம் ஒன்லி. ஓகேங்களா? ஒரு ஆட்டம் வந்துட்டு 100% வால்யூம் இருக்குனாக்கா அதில் வெறும் 0.01% தான் இதனுடைய வால்யூமு. பட் இட் ஹோல்ட்ஸ் 99.9% ஆஃப் த மாஸ். ஓகே. மொத்த மாஸையுமே இதாக வச்சுருக்குது. அப்புறம் சிம்பிள் கால்குலேஷன்ஸ். அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே. அப்போ இதில் உங்களுக்கு என்ன புரியுது? எந்த ஒரு எலமெண்ட்டுக்குமே அட்டாமிக் நம்பருங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேங்களா? அப்போ மாஸ் நம்பருங்கிறது என்னது? மாஸ் நம்பருங்கிறது ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சம் பண்ணி வர்றது. சரிங்களா? அப்போ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸை வந்து நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இதில் இருக்க இந்த நம்பர் ஆஃப் நியூட்ரானை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? சிம்பிள். இந்த மாஸ் நம்பர்லேருந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? அவ்வளோதான்.
நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸுங்கிறது தான் வந்துட்டு இந்த இடத்துல அட்டாமிக் நம்பர்னு போட்டிருக்கு. புரியுதுங்களா? ஸோ டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. 99 to 118 are artificially produced. Again, terminologies, fundamentals. Okay, நியூக்ளியஸுங்கிறது சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த ஆட்டம், நியூக்ளியங்கிறது plural ஃபார்ம் ஆஃப் த நியூக்ளியஸ், நியூக்ளைடு அப்படிங்கிறது ஆட்டம் கேரக்டரைஸ்டு பை த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். லித்தியம் 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? Let's have some of the quick questions to recall the concepts that we have learned here. Okay, first ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். The mass of the nucleus in atomic mass units is usually slightly different from the mass number. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்டாமிக் நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்துட்டு அட்டாமிக் மாஸ் யூனிட்டில் இருக்கிறத விட மாஸ் நம்பருக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏஎம்யூக்கும் மாஸ் நம்பருக்கும் வித்தியாசப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒன்றா இருக்கணும், ஆனால் வித்தியாசப்படுது. காரணம் என்ன தெரியுங்களா? Let's look at the definitions. Because the mass number of the nucleons in a nucleus, so it is a dimensionless magnitude. ஓகேங்களா? மாஸ் நம்பர் இருக்கு இல்லைங்களா? மாஸ் நம்பர் வந்துட்டு ஒரு டைமென்ஷன்லெஸ் மேக்னட்யூடு, அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. ஆனால் அட்டாமிக் மாஸ் யூனிட் இருக்கு இல்லைங்களா? அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்னா, however is a mass unit, it measures mass. 1 AM is defined as the 12th of the mass of the C12 atom. ஸோ ஒரு AMU அப்படிங்கிறது என்னென்னா 1/12th of carbon 12 atom. ஓகேங்களா? இவ்வளவு தான். ஸோ இந்த கார்பன் 12னுடைய மாஸுங்கிறது ஒரு டைமென்ஷன் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அதுக்கு வந்து யூனிட்ஸ் உண்டு, கிராம்னு சொல்லி யூனிட்ஸ் உண்டு, மோல்னு யூனிட்ஸ் உண்டு. அதனால் இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த வேல்யூவும் டைமென்ஷன்லெஸ்ஸாக இருக்கிற மாஸ் நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். மாஸ் நம்பர் இஸ் டைமென்ஷன்லெஸ் மேக்னிட்யூட் அண்ட் 1 AMU இஸ் ஹேவிங் எ டைமென்ஷன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் இது. அடுத்தது, ஆட்டம்ஸ் ஹேவ் ரேடியை க்ளோசஸ்ட் இன் சைஸ் டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். நம்மளோட ஸ்லைட்ஸில் போய் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா, யாராவது நோட் டவுன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்துட்டு 1 × 10⁻15 மீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம் நாம். சரிங்களா? அதுதான் வந்துட்டு அட்டாமிக் ரேடியன்னு சொல்லியிருந்தோம் நாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து எல்லா யூனிட்லையும் கொடுத்துருக்காங்க. மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஆங்ஸ்ட்ராம் யூனிட் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் நோட்ஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆங்ஸ்ட்ராம் யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நீங்கள் டிக் அடிச்சிடக்கூடாது. காரணம், இது ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டுங்கிறது ஓகே, ஆனால் இங்கே கொடுத்துருக்குது என்ன 10⁻8. இப்போ ஆங்ஸ்ட்ராம் யூனிட்டுக்கு மேலே 10⁻8ங்கிறது வந்துட்டு ரொம்ப ஸ்மாலர் சைஸ். அந்த சைஸ் ஆக்சுவலாக கரெக்ட் கிடையாது. சரிங்களா? அப்போ எது கரெக்டுனா 1 இங்கே கொடுத்துருக்கிறதுல 10⁻4 மில்லிமீட்டர் கொடுத்துருக்கு, அது தப்பு. ஓகேங்களா? 10⁻8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இதுவும் தப்பு. 10⁻12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? 10⁻12 சென்டிமீட்டர். இதை மீட்டராக மாற்றும் போது உங்களுக்கு 10⁻15 ஆகிடுதா? ஸோ இந்த ஆன்சர் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இந்த பக்கம் 1 × 10⁻6 சென்டிமீட்டர். 10⁻6 சென்டிமீட்டர்னால் எவ்வளவு? பயங்கர பெரிய ஆப்ஜெக்ட் அது. ஓகேங்களா? மீட்ரு மாதிரி 1 மீட்டர் 2 மீட்டருக்கு வருது. சரிங்களா? ஸோ பெரிய ஆப்ஜெக்ட் அது. அந்த ஆப்ஜெக்ட் கிடையாது கன்ஃபார்மாக. ஸோ இருக்க ஆப்ஷனில் வந்துட்டு நியரஸ்ட் ஆப்ஷன் இது தான். இதுக்கு வந்து நிறைய டெஃபினேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த பிக்கோமீட்டரை ஞாபகம் வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? யூஷுவலான அட்டாமிக் ரேடியை சைஸ் வந்து 30 to 300 picometer. ஓகே, அண்டர் மோஸ்ட் டெஃபினேஷன்ஸ் த ரேடியை ஆஃப் ஐசோலேட்டட் நியூட்ரல் ஆட்டம்ஸ் ரேஞ்ச் பிட்வீன் 30 to 300 picometers. ஓகே, பிட்வீன் 0.3 to 3 ஆங்ஸ்ட்ராம்ஸ். ஓகே, அப்போ வந்து ஆங்ஸ்ட்ராம் யூனிட் என்ன உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கணும்னா 1 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு ரீசனபிள். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து 0.3 to 3 ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டில் ஆட்டம்ஸ் ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 1 × 10⁻8 ஆஸ்ட்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால சொன்னேன், நீங்கள் வந்து ஆட்டம்னு சொன்னாலே உடனே நீங்கள் ஆங்ஸ்ட்ராம் யூனிட் போயிடுவீங்க. அது தப்பு அது. சரிங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 பிக்கோமீட்டர் இருக்குது. பிக்கோமீட்டருங்கிறது 10⁻12. ஓகேங்களா? அப்போ 10⁻12 பிக்கோமீட்டர் நமக்கு வருது அது. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்க 300 × 10⁻12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இதை வந்து நீங்கள் சென்டிமீட்டர் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா யூ கேன் கெட் த ஆன்சர். ஓகேங்களா? இதுக்கு இந்த 1 × 10⁻12 சென்டிமீட்டருக்கு நம்ம ஈக்குவலன்ட் பண்ணிக்கலாம் நம்ம. சரிங்களா? 300ல் இருக்கிற 100க்கு ஈக்குவலன்ட் பண்ணி நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். சரிங்களா? Thank you very much for listening the lecture. Let's meet in the next session. Thank you.